தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளில் பயின்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் பெண்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். தமிழ்நாடு அரசின் திட்டங்களையும் தமிழ்நாட்டின் சிறப்புகளையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஒரு 4 வருஷம் முன்னாடி இங்கே ஒரு தொழில்துறை நிறுவனம், ஒரு ஐடி ஸ்பேஸ் ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கோவிட் டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 5 பேர் பெண்கள் நான், ஜெஸ்ஸி, ஜமுனா, அலிஷியா, பிரின்சி, நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனி. இப்போ ஒரு 500 பேர் இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணி போன 7ஆம் தேதி போய் மதுரையில் போய் நாங்கள் கையெழுத்து போட்டுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம். அப்படின்னா இது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு திறனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த தடைகளை தகர்த்தெறிய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான். அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம், கற்றல் சுதந்திரம். ஸோ அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. செவ்வனை கையாண்டால் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த துறையின் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தோம் எனில் நம்மளோட தடைகள் தானாகவே அகலும். 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே டெல்லிக்கு போய் அந்த குளிரையும் தாங்கி தமிழ் மீடியத்தில் படித்தவள், ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அந்த ஒரு லாங்குவேஜை வைத்தே நான் கஷ்டப்பட்டு படித்து 2023 மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை இராணுவ தலைமையகத்தில். அந்த மேஜர் ஜெனரல் பதவி ஏற்றதை இராணுவ ஊடகம் ட்விட்டரில் பதிவு செய்த உடனே நமது மாண்புமிகு முதல்வர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். பாரதிதாசனுடைய வழிகளை சொல்லி என்னை வாழ்த்து தெரிவித்த உடனே பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. இப்போ இந்த மேடையில் ஒருத்தங்க சொன்னாங்க, 12ஆம் வகுப்பு கூட முடிக்காத என்னைய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பொதுவாக ஒரு கேள்வி இங்கே திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திராவிடம் பெண்களுக்கு என்ன செஞ்சது, இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு நாம் சொல்கிற ஒரே பதில் இதுதான்: பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க மேடையில் ஏறி ஆண்களுக்கு சமமாக பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சி பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தது தான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை. ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாடு, இனம், மொழி பேதமே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ண முடியும்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்ற சொல்கிறதுல எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பேஷண்ட்டு சூரியன் உதயம் ஆகும்போது கீழே விழுந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ரெசசிட்டேட் பண்ணி சூரியன் உச்சியில் இருக்கும்போது 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், வி ஸ்டார்டட் த ஒர்க். சூரியன் தூங்க போயிடுச்சு. 11 o'clock வி கம்ப்ளீட்டட் த சர்ஜரி. ஆஃப்டர் அவர் சூரியன் உதயமாகும் போது அவர் எக்ஸ்ட்ரிபேட் ஆனார். அப்போ அவர் கையில் இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.